தெரியுது ஒரு டைமண்ட் அதை அடிச்சிட்டு போந்திருக்க வெள்ள 15 கோடி. டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. மகனே எங்க பிளான் தெரியாம தெரியறேன். டேய் சொல்றா. எலக்ட்ரிஷியன் வேஷத்துல இருக்கிறானா சார்? செகண்ட் ஃப்ளோர்ல என்ன அலார சவுண்ட் கேட்காம இருக்கிறதுக்காக அந்த டைமண்டை சுத்தி இருக்கிற லேசர் லைட்டை கட் பண்ண போறேன். ஹவுஸ் கீப்பிங் வேஷத்துல இருக்கிற நான் ரூம் பூரா புகை போட்டுருவேன். நான் வெளியே ஜீப்ல காத்துக்கிட்டு இருப்பேன். 2 பேரும் வந்த உடனே ஜாலியா எஸ்கேப் ஆயிடுவோம். அப்ப டைமண்ட் யார் எடுக்கிறா? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? பதட்டப்படாத. யாரு வச்சாங்களோ அவங்களே எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏண்டா ஒரு 35 பேர் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவர் தான் அண்ணன்றாங்க, திடீர்னு பார்த்தா இவர் தான் அப்பான்றாங்க, திடீர்னு பார்த்தா இவன் தான் தம்பின்றாங்க, இவர் மாமான்றாங்க, இவங்க அத்தைன்றாங்க. யார் யாருக்கு அத்தை, யார் யாருக்கு சித்தப்பா, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. ஏய் ஏய் இவ்வளவு பேசுதே இல்ல, ஊரே மாத்திரம் இல்ல. ஏ தமிழ்நாட்டு மாடு என்னன்னு கத்துது? அம்மான்னு கத்துது. கத்துது இல்ல? ஆமா. அப்ப லண்டன்ல மாடு மம்மி தானே கத்தணும், ஏன் கத்தல? ஏன் கத்தல? ஏன் கத்தலன்னு தெரியல. அட லண்டன் இன்னும் 300 வருஷம் தான், அப்புறம் கடலுக்குள்ள போயிரும். யார் சொன்னா? நீ யார் சொன்னா? எழுதி